மரம் வந்து 300 வருஷத்துக்கு அப்புறம் செத்து போயிடுச்சான். செத்து கீழே விழுந்த உடனே அப்படியே கிடக்குதான். ஆனால் அது உயிரோடு இருக்கான். இவங்க போய் செக் பண்ணி பார்த்தா அது செத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் ஆச்சான். இது என்ன ஆயிருக்குன்னா, வேறு சின்ன சின்ன பிளான்ஸில் இருக்க வேர்கள்லாம் இது உள்ளே போயிருந்து அதுக்கு இன்னும் உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அது உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு சின்ன ஒரு இவ்வளோ சைஸ் ஒரு சின்ன வேருக்கு வந்து என்னுடைய மூதாதை இவ எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கா. இந்த காற்றில் அவ்வளோ குருவிங்களுக்கு வந்து வீடு கட்ட கொடுத்துருக்கா. இந்த காற்றில் உள்ள லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு வந்து அவள் வந்து உறைவிடம் கொடுத்துருக்கா. இந்த காட்டில் இருக்க எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் உள்ளே வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணியிருக்கா. பல மோசமான விளைவுகளுக்கெல்லாம் இது வந்து பாசிட்டிவாகவே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த வேர்களுக்கும் அந்த சின்ன சின்ன செடிகளும் தெரிஞ்சு அந்த பழைய மூதாதையை சாகாமல் கிட்டத்தட்ட 30-40 வருஷம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மூதாதை செத்து போன பிறகு மண்ணோட மண் மக்கி அந்த புதுசாக வளர்கிற மரங்களுக்கும் செடிகளுக்கும் உரமாக மாறிடுச்சான்.